அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கன்வர்ஷன் ஆஃப் யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு யூனிட்டில் இருக்கிற நம்பரை இன்னொரு யூனிட்க்கு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 7 யூனிட்ஸ் ஆஃப் லென்த்: கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். இந்த ஆர்டரில் 7 யூனிட்ஸும் எழுதி ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்க போகிறோம். இதில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை ஷார்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா, கிலோமீட்டருக்கு நேராக இருக்கிற பாக்ஸில் கொடுத்துருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்க போகிறோம். கிலோமீட்டருக்கு நேராக கொடுத்துருக்கிற நம்பர் 12 எழுதிக்க போகிறோம். அடுத்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டருக்கு நேராக ஒரு 0 போட்டுக்க போகிறோம். இடையில எம்டியாக இருக்கிற பாக்ஸஸை 0வால் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் நமக்குரிய ஆன்சர். 12 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 12,000 மீட்டர். அதே மாதிரி 8 ஹெக்டோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 அப்படிங்கிற நம்பரை ஹெக்டோமீட்டர் அப்படிங்கிறதுக்கு நேராக இருக்கிற பாக்ஸில் போட போகிறோம். 8. நமக்கு என்ன தேவைன்னா டெசிமீட்டர் தேவை. ஸோ டெசிமீட்டருக்கு நேராக இருக்கிற பாக்ஸில் 0 போட போகிறோம். இடையில இருக்கிற எம்டி பாக்ஸஸில் 0வால் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ 8 ஹெக்டோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 8,000 டெசிமீட்டர். அடுத்து 7 டெக்காமீட்டர். ஸோ டெக்காமீட்டருக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் நம்பர் 7 போட்டுக்க போகிறோம். டெக்காமீட்டருக்கு கீழே நம்பர் 7. நமக்கு என்ன வேல்யூ தேவைன்னா சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டருக்கு நேராக இருக்கிற பாக்ஸில் 0 போட்டுக்க போகிறோம். இடையில இருக்கிற எம்டி பாக்ஸஸில் 0வால் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ 7 டெக்காமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7,000 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 100 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டருக்கு நேராக இருக்கிற பாக்ஸில் 100 போட்டுக்க போகிறோம். மீட்டருக்கு நேராக 100 போட்டுக்க போகிறோம். மில்லிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மில்லிமீட்டருக்கு நேராக 0 போட்டுக்க போகிறோம். இடையில இருக்கிற எம்டி பாக்ஸஸ்குள்ள 0 ஃபில் பண்ணிக்க போகிறோம். So the answer is 1, 1, 2, 3, 4, 5. 1க்கு அப்புறமா 5 zeros இருக்குது. ஸோ 100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 lakh millimeter. நெக்ஸ்ட்டு 6 டெசிமீட்டர். டெசிமீட்டருக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் நம்பர் 6 போட போகிறோம். டெசிமீட்டருக்கு நேராக நம்பர் 6 போட்டுக்க போகிறோம். சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டருக்கு நேராக 0 போட்டுக்க போகிறோம். இடையில பாக்ஸஸ் இல்லை. ஸோ 6 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 9 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது நம்பர்ஸ் நம்ம ரிவர்ஸில் எழுத போகிறோம். இதில் என்ன ரூல் யூஸ் பண்ணணும்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். இதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தான். 9 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மில்லிமீட்டருக்கு நேராக நம்பர் 9 போட்டுக்க போகிறோம். மில்லிமீட்டருக்கு நேராக நம்பர் 9. மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் எழுதுறதுனால மீட்டர் வரைக்கும் 0 போட்டுக்க போகிறோம். இதில் என்ன ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 0க்கு பக்கத்தில் டாட் வச்சுக்கணும். 0.009. ஸோ 9 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.009 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டருக்கு நேராக இருக்கிற பாக்ஸில் 4 போட்டுக்க போகிறோம். மீட்டருக்கு நேராக 4. கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிலோமீட்டருக்கு நேராக 0. இடையில இருக்கிற பாக்ஸஸ்க்கு 0வால் ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0 பக்கத்தில் பாயிண்ட் வச்சுக்க போகிறோம். ஸோ 4 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.004 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு 5 டெசிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டெசிமீட்டருக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் நம்பர் 5 போட்டுக்க போகிறோம். டெசிமீட்டருக்கு கீழே நம்பர் 5. டெக்காமீட்டர் கேட்டிருக்காங்க. டெக்காமீட்டர் வரைக்கும் 0s போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0 பக்கத்தில் பாயிண்ட் வச்சுக்க போகிறோம். ஸோ 5 டெசிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.05 டெக்காமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் 10 போட்டுக்க போகிறோம். கிலோமீட்டர் வரைக்கும் 0s ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஸோ 0, 0, 0. இப்போது ஃபஸ்ட்டு 0க்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் வச்சுக்க போகிறோம். ஸோ ஆன்சர்
0.00001 கிலோமீட்டர். இங்கே 0 போட்டாலும் போடலாம், போடாட்டி தேவையில்லை. 0.00001 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 4 டெக்காமீட்டர். ஸோ டெக்காமீட்டருக்கு நேராக இருக்கிற பாக்ஸில் 4 போடணும். 4 ஹெக்டோமீட்டர் கேட்டிருக்காங்க. ஹெக்டோமீட்டருக்கு நேராக 0 போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு 0 பக்கத்தில் பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ 4 டெக்காமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.4 ஹெக்டோமீட்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 2 ட்ரிக்கும் ஒரு வாட்டி நான் ரீகால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பிக் யூனிட்லேருந்து ஸ்மால் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது ஃபஸ்ட் 5 ப்ராப்ளமில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் யூனிட்லேருந்து பிக் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு 5 ப்ராப்ளமில் இருந்திருக்கும். இதில் என்ன பண்ணணும்னா, என்ன யூனிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட்க்கு நேராக இருக்கிற பாக்ஸில் அந்த நம்பரை போட்டுக்க போகிறோம். என்ன யூனிட் கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் ஜீரோஸ் போட்டுக்க போகிறோம். அதுதான் நமக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸ்மால் யூனிட் கொடுத்து பிக் யூனிட் கேட்டாங்க அப்படின்னா, கொடுத்துருக்குற யூனிட்க்கு நேராக அந்த நம்பரை போட்டுக்க போகிறோம். என்ன யூனிட் கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் ஜீரோஸ் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0க்கு பக்கத்தில் டாட் வச்சுக்க போகிறோம். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த 2 ப்ராப்ளம்க்குரிய ஆன்சரையும் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.